ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த தேங்காய் பொடியை நீங்கள் சாதத்துலேயும் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் இப்போது அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 10 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மைல்டு காரத்தோடு தான் இந்த பொடி பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பருப்பும் காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 1 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இந்த ட்ரை கோகோனட் பவுடர் இல்லை அப்படின்னா கொಬ್ಬரி இருக்கும் இல்லையா, அதை துருவி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பருப்பும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து முதல்ல நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முதல்ல பொடி பண்ணதும் நம்ம வறுத்த தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் சேர்த்து ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா தேங்காயில் இருக்கிற எண்ணெய் தன்மை வெளியே பொடியில் ஈரத்தன்மை வந்துடும். அதனால் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக லைட்டாக அரைச்சி வச்சா போதும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட அருமையான தேங்காய் பொடி தயாராகிடுச்சு. இந்த தேங்காய் பொடி நல்லா ஆறுனதும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பொடியை நீங்கள் வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே தேங்காய் பொடி எடுக்கிறப்போ ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பொடி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.